இந்த தடவை என் மேல எந்த தப்பும் இல்லப்போ. எனக்கு சத்தியமா இந்த வாழ்க்கை பிடிக்கல. மென்டலி என்ன அசால்ட் பண்றாங்க, பிசிக்கலா இவன் டார்ச்சர் பண்றான். என்னால இதுக்கு மேல இந்த வாழ்க்கையை கண்டினியூ பண்ண முடியும்னு தோணல. அந்த வீட்டில் போய் என்னோட திங்ஸ் எடுக்க வேண்டியது என்னோட சிவப்பு கலர் ஹேண்ட்பேக் கட்டலுக்கு கீழே வச்சிருக்கிறேன். அந்த பேக்கில் ஒரு சாவி இருக்குது. அந்த சாவி எடுத்துட்டு கவின் வீட்டுக்கு போனீங்கன்னா எங்களோட ட்ரெஸ்ஸிங் ரூமில் பாத்ரூம் போகிற வழியில் டோரு திறந்தோடனையும் லெஃப்ட் சைடில் கீழால் இருக்கிற ஃபஸ்ட்டு ட்ரா அது ஒன்று மட்டும்தான் லாக் பண்ணி வச்சுருக்கேன். அதில் தான் என்னோட ஜுவல்ஸ் எல்லாம் இருக்குது. அதில் மாமாவும் பாப்பாத்தியமாவும் வச்சு தந்த ஜுவல்லு, அவங்க வச்சு அந்த கவின் வீட்டில் வச்சு கொடுத்த ஜுவல்லு, மயில் பெண்டன்ட் போட்ட ஜுவல்லு, ஒத்த விலையில் மயில் கம்மல், இதெல்லாம் அதுக்குள்ளே இருக்கு. அதுக்கு பக்கத்தில் இருக்க ரைட் சைடில் ஃபஸ்ட்டு ட்ராவில் ஒரு சின்னோண்டு பாக்ஸில் என்னோட கொலுசு, நீங்கள் முதல்ல எனக்கு எடுத்த அந்த செயினை, பூ போட்ட மோதிரம் எல்லாம் அதுக்குள்ளே இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ளே போனால் பச்சை கலர் ட்ராலி நீங்கள் வாங்கி கொடுத்தது, அதுக்குள்ளே நீங்கள் கொடுத்து 2 லட்ச ரூபா பணம் வச்சுருக்கேன். அது அந்த பொட்டியோட சாவியை பாத்ரூம்குள்ளே போகிறப்போ லெஃப்ட் சைட் ஃபஸ்ட்டு ட்ரா கீழே ஒரு ஹேண்ட்பேக் வச்சுருக்கேன், ஜுவல் வச்ச ட்ராக்குள்ளேயே. அந்த ஹேண்ட்பேக்கில் 2 பழைய ஃபோன் இருக்கும். அந்த பழைய ஃபோன் கூட ஒரு சாவி இருக்கும். அந்த சாவியை வச்சு தான் திறக்கணும் அந்த பொட்டியை.